நம்ம தமிழ்நாட்டில கரண்ட் நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா, இந்த ரிதன்யாங்கிற ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி செத்து போச்சு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ தடவ அந்த பொண்ணு சொல்லி அழுகும்போது, "புடிக்கலன்னா வந்துரும்மா, அப்பா, அம்மா நாங்க இருக்கோம்னு" ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த மாரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குமா என்னன்னு தெரியல. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணது வந்து மாமா, மாமியாவா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், உடல் அளவுல, மனதளவுல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸாச்சும் ஆறுதல் குடுத்திருந்தா, அந்த பொண்ணு இந்நேரம் உயிரோட இருந்திருக்கும். நம்ம ஊர்ல உள்ள பேரண்ட்ஸ் என்னன்னா, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாலே 300 பவுன் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், வீடு குடுக்குறோம், கார் குடுக்குறோம்ங்கிறத யோசிச்சு கல்யாணம் பண்ணி குடுக்குறாளே ஒழிய, அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, பையன் நல்ல பையனா, நம்ம பொண்ண நல்லா வச்சு பார்த்துப்பானாங்கிறத யோசிக்கிறதே இல்ல. பொண்ணுக்கு கல்யாணத்த பண்ணிட்டோம்னா கடமை முடிஞ்சுச்சுன்னு விளையிற பேரண்ட்ஸ் மாரி தான் இந்த ரிதன்யாவோட பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆறுதலா அந்த பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு நேரம் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாம உயிரோட இருந்திருக்கும். 300 பவுன் நகை, 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி குடுத்து அந்த பொண்ண நல்லா வாழ வைக்க கல்யாணம் பண்ணி குடுத்தாளா, இல்ல கொல்றதுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாளான்னு எனக்கே தெரியல. வரதட்சணையால ஒரு பொண்ணோட உயிர் அநியாயமா போயிருச்சு.